ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பரிவான நமஸ்காரம். அப்போ இன்னைக்கு காலையில மிக அழகான 3 பாசுரங்கள் படிச்சாங்க. 11 திருப்பாவை, 11, 12 மற்றும் 13. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நாம ஜபம் உச்சரிக்கிற பக்தர்கள் எப்படி உற்சாகமாக நாமம் ஜபிக்க வேண்டும், அந்த நாமத்துடைய சுவையை நாம் எவ்வாறு அனுபவிப்பது, நாமத்தில் பகவானுடைய புனித நாமத்தில் ருச்சி டேஸ்ட் எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கிறது, எப்படி ருச்சியை வளர்த்துக்கிறது, நாம ஜபிக்கும் நாமத்தை எப்படி குற்றமற்ற அழகாக ஜபிக்க வேண்டும், அந்த நாம ஜபம் அனைத்தும் கொடுக்கும். அப்போ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிற பக்தர்கள் தவிர்க்க வேண்டிய 10 குற்றங்கள். ஒரு பக்தரும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம உச்சாரணம் செய்யக்கூடிய ஒரு பக்தர்களும் இந்த 10 குற்றங்களை தவிர்க்கணும். அது ஒரு குற்றமா என்னென்ன தவிர்க்க வேண்டியது நம்ம பார்த்துட்டே வந்தோம். இன்னைக்கு நம்ம 8வது குற்றம் பார்க்கணும். பகவானுடைய புனித நாமத்தை ஜபிக்கக்கூடியவங்க தவிர்க்க வேண்டிய 8வது குற்றம் என்ன? அதுக்கு முன்னாடி இந்த 3 பாசுரங்களுடைய ஒற்றுமை என்ன, இந்த 3 பாசுரங்களையும் ஆண்டாள் நாச்சியார் எதை வலியுறுத்துறாங்க, நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டாள் நாச்சியார் மட்டுமல்ல, எல்லா ஆச்சாரியர்களும் அனைத்து சாஸ்திரமும் பகவானுடைய புனித நாமத்தை தான் புகழ்ந்து பறைசாற்றுகின்றது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது சோடச நாம்னாம் கலோ கல்மசநாசனம் ந பிர உபகாரம் சாக்ஷாத் சர்வ வேதேஷு திசையே. இந்த 16 அக்ஷரங்கள் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த 16 அக்ஷரம் கொண்ட மகாமந்திரம் இது ஷோடச நாம்னாம் கலோ கல்மசநாசனம். இந்த 16 அக்ஷரங்கள் கொண்ட பகவானின் புனித நாமமானது கலியுகத்துடைய எல்லா தோஷங்களையும், எல்லா குற்றங்களையும், எல்லா அழுக்குகளையும், அனர்த்தங்கள் அனைத்தையும் நாசம் செய்துவிடும், போக்கிடும். கலோ கல்மசநாசனம். இதுதான் அனைத்து வேதங்களுடைய தீர்ப்பு. கலோ கல்மசநாசனம் இது சோடச நாம்னாம் கலோ கல்மசநாசனம் பிர உபகாரம். இதை தவிர சிறந்த உபகாரம் கிடையாது. பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிப்பதை தவிர சிறந்த ஒரு பிராயச்சித்த முறையோ சிறந்த ஒரு உபகாரமோ கிடையாது. இதுதான் பெஸ்ட் பிராயச்சித்தம். ஒருத்தர் எல்லா பாவத்திலிருந்து விடுபடணும், ஒருத்தர் தான் செய்த அனைத்து பாவத்திலிருந்து விடுபடணும், அவங்க புனிதம் அடையணும்னு சொன்னா தன்னை புனிதப்படுத்திக் கொள்வதற்கு பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிப்பதை தவிர, இதை தவிர ஒரு சிறந்த பிராயச்சித்த முறை சாஸ்திரத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், கீர்த்தனிய சதாகரி. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றார், எப்போதும் பகவான் புனித நாமத்தை பாடிட்டே இருக்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில தோன்றிய பொழுதும் அவரும் அதையே வலியுறுத்துகிறார். பகவத்கீதை மூலமாக சதகம் கீர்த்தயந்தோமாம், எப்போதும் என் புகழ் பாடிக்கொண்டிருங்க. இங்க ஆண்டாள் நாச்சியாரும் சொல்றாங்க, கிருஷ்ணருடைய புகழ் பாடணும். முகில் வண்ணன் பேர் பாடி 11ஆம் பாசத்துல முகில் வண்ணன் பேர் பாடி, 12ஆம் பாசுரத்துல மீண்டும் அதேதான், அந்த பரமநடி பாட வேண்டும். மனதிற்கு இனியானை பாடி, மனதிற்கு இனியான் யாரு? மனதிற்கு இனியான் அவர் ராவணனை வதம் செய்தார், சினம் கொண்டு ராவணனை வதம் செய்தார். மாற்றான் மனைவியை கவர்ந்து சென்ற ராவணனை வதம் செய்தார். பகாசுரனை போன்ற அசுர குணம் படைத்த அரக்கர்களையும் வதம் செய்தார். அப்ப இந்த அசுர குணம் அல்லது அறியாமை, தூக்கம் என்பது அறியாமையோடு ஒப்பிடப்படும். தூக்கம் என்பது அறியாமை, அந்த அறியாமை களைய வேண்டும். இது தனி முயற்சினால
சொந்தமா நான் தனியா உக்காந்துட்டு இதை பண்ணிடுவேன்னா அது சாத்தியம் இல்லை. அதனால ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து போகணும், எல்லாரும் சேர்ந்து பாடணும். நீ மட்டும் தூங்கிட்டு இருக்கியே, வா எல்லாரும் சேர்ந்து பாடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ இதுல மீண்டும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நேரம் போயிட்டே இருக்கு, டைம் யாருக்காகவும் காத்துட்டு இருக்கிறது இல்லை, நேரம் யாருக்காகவும் காத்துட்டு இருக்கிறது இல்லை, நேரம் போயிட்டே இருக்கு. உன்னுடைய நேரத்தை ஏன் நீ வீணடிக்கிற? அப்புறம் நாங்கெல்லாம் உனக்காக காத்துட்டு இருக்கோம். நாங்க தனியா போனா கேட்பார் பகவான், எங்க அவங்க எல்லாம் வரலையா, நீ மட்டும் வந்திருக்கியே, யாரையும் கூட்டிட்டு வரலையே. அப்போ பக்தர்கள் எல்லாம் குலாம், பக்தர்கள் குலாம் மூலமா பக்தர்கள் குலாம், பக்தர்கள் சங்கம் அசோசியேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு உற்சாகம் தரும், ஆர்வத்தை அதிகரிக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அந்த கூட்டு பிரார்த்தனை, அந்த பிரேயருக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். தனியா உட்கார்ந்து பண்றது சாத்தியம் இல்லை. தனிமையில பண்றத பக்தி சித்தாந்தமும் கண்டிக்கிற. நீ எந்த மாதிரி வைஷ்ணவன், நீ தனிமையில இருக்க விரும்புறாய். ஸோ தனிமையில இருக்கிறத பக்தி சித்தாந்தரும் விரும்பல, ஆண்டாலும் விரும்பல. எல்லா ஆச்சாரியர்களும் பக்தர்களும் பக்தர்கள் குலாம், பக்தர்கள் சங்கத்துல வந்து பரமநடி பாட வேண்டும், மனது கிணியானை பாட வேண்டும், பையத்துயிலும் பரமநடியை பாட வேண்டும். இப்படி எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். அதனால இது ரொம்ப அழகான விஷயம் என்னதுன்னா, இந்த பக்தர் சங்கம் இந்த அதிகாலையில வந்து எல்லாரும் சேர்ந்து நாம ஜபிக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரும் உற்சாகத்தை உணர முடியும். இந்த 3 பாசுரங்கள்ல ரொம்ப அழகா ஆண்டாள் வந்து பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் செய்வது எவ்வளவு முக்கியம், பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தனிமையில சாத்தியம் இல்லை, பக்தர்கள் சங்கத்தோட வந்து பாடி ஆடணும். பக்தர்கள் சங்கத்துல சேர்ந்து நாம ஜபிச்சா உற்சாகம் கிடைக்கும், மேலும் கிருஷ்ணனோட முன்னேற்றம் கிடைக்கும். அதனால நேரம் எவ்வளவு தூரம் நம்முடைய நேரத்தை வந்து சத்சங்கத்துக்காக பயன்படுத்துறோம். அப்படி சத்சங்கத்துக்காக நம்ம இந்த நேரத்தை பயன்படுத்தும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம உணர முடியும், ஆன்மீக முன்னேற்றத்தை உணர முடியும். இதெல்லாம் பண்ணும்போது பகவானுடைய அனுகிரகம், அதிகாலை எழுந்திருக்கிறது, குளிர பொருட்படுத்தாம தொடர்ந்து சத்சங்கத்துக்கு வர்றது, இதெல்லாம் வந்து பகவானுடைய அருள். சின்ன சின்ன தபவாள், இந்த தபங்களை நாம் செய்யும்போது அதிகாலை, இப்ப கலியுகத்துல அதிகாலை எழுந்திருக்கிறது ஒரு தபம் தான். இந்த தப வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது கிருஷ்ணா வந்து நம்ம மேல ரொம்ப திருப்தி அடைகிறார். ஸோ எனக்கு பக்தி செய்வதற்காக இந்த பக்தர்கள் தப வாழ்க்கையை மேற்கொள்றாங்க. பாருங்க, நேற்று கூட எல்லாரும் ஏகாதசி உபவாசம் இருந்திருக்கீங்க, ஒன்றும் சாப்பிடாம, சிலர் தண்ணி கூட குடிக்காம, பெரும்பாலான பக்தர்கள் ஏகாதசி உபவாசம். நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க சத்சங்கத்துல வந்து, எங்க கடவுள் இப்படிதான் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் உபவாசம் இருக்கணும், சாப்பிடாம இருக்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? ஸோ பகவானை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து கட்டாயப்படுத்தணும், இல்லை வந்து கஷ்டப்படுத்தணுங்கிற குறிக்கோள் அவரது அல்ல. நாம் ஆன்மீக முன்னேற்றம் அடைவதற்காக, நம் புலன்களை நாம் கட்டுப்படுத்துவதற்காக, புலன்களை நாம் நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக, கூடுதலான நேரங்களை பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதற்கும் பாடுவதற்குமாக நமக்கு நாமே ஏற்றுக்கொண்டுதான் தப வாழ்க்கை. அப்ப ஆச்சாரியர் வந்து நமக்கு பக்தியோக நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்காங்க. அதை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் போது அது ஆனந்தமா இருக்கு. இங்க யாருமே நம்ம கட்டாயப்படுது இல்ல, நீங்க பண்ணிதான் ஆகணும், நீங்க செஞ்சுதான் ஆகணும், நீங்க சத்சங்கத்துக்கு வந்துதான் ஆகணும், நீங்க நாம ஜபிச்சுதான் ஆகணும், நீங்க அதிகாலை எழுந்திரிச்சுதான் ஆகணும். இப்படி யார் மேலேயும் நம்ம கட்டாயப்படுத்தி வரக்கூடியது அல்ல. நமக்கு நாமளாகவே ஒரு வைராக்கியம். எந்த மாதிரி வைராக்கியம்? நான் இந்த பிறவியில கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும், இப்பிறவியில நான் பகவானுடைய தாமரை திருவடி அடையணும், போதும். நான் பல பிறவி எடுத்துட்டாச்சு, பல பிறவியில நான் துன்பப்பட்டு தான் இருக்கேன், இந்த பிறவியில நான் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கேன். இனி ஒரு பிறவினா அது எனக்கு இந்த ஜட உலகத்துல வேண்டாம். இனி ஒரு பிறவி எனக்கு பகவானோட ஆன்மீக உலகத்துல, இந்த ஆன்மீக உலகத்தை பற்றி வர்ணனையும் இருக்காங்க. பசுக்கள், கறவை பசுக்கள், கன்றுகள். பகவானுடைய உலகம்னாலே பசுக்கள் நிறைந்தது. கோலோகம், கோகுலம். பகவானுக்கு கோவிந்தன் என்ற திருநாமம். பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர். கோபாலன், பசுக்களை பராமரிப்பவர்.
கோபர்கள், கோபிகள், ஆயர்குலத்தை சார்ந்தவர்கள். கோவர்தனா, கோவர்தன மலை பசுக்களுக்கும் புலன்களுக்கும் உற்சாகம் தருபவர், ஊட்டம் தருபவர் கோவர்தனா. கோவிந்தா, கோபாலா, கோகுலம், எல்லாமே பசுக்கள் நிறைந்தது. அந்த பசுக்கள் அப்படி பகவானுக்கு பிரியமானது. நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ஜெகத்கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. பகவான் பசுக்களுக்கும் உண்மையான பிராமணர்கள், வைஷ்ணவ பிராமணர்கள், கிருஷ்ண பக்தி பண்ணிக்கொண்டு பிராமணத்துவத்தை ஒழுங்காக பின்பற்றுகிற பிராமணர்கள் கிருஷ்ணருக்கு பிரியமானவங்க. சும்மா பேரளவா பூணூல் போட்டு இருக்கிற பிராமணர்கள், கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற வைஷ்ணவ பிராமணன் அல்லது சாஸ்திர விதிகளை பின்பற்றி கொண்டு தர்மப்படி வாழக்கூடிய பிராமணர். பிராமண கலாச்சாரம், பிராமணத்துவத்தை உண்மையாக பின்பற்றக்கூடிய பிராமணர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர். நமோ பிரம்மண்ய தேவாய, பிராமணர்களாலும் தேவர்களாலும் ஆராதிக்கப்படுபவர். ஓ பிராமணதாய, பிராமணருக்கும் பசுக்களுக்கும் பிரியமானவர். ஜெகத்கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. அந்த பகவான் கோவிந்தனை, கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன். அதனால பசு 7 அன்னைகள் உண்டு. நம்ம எல்லாருக்கும் 7 அம்மா இருக்காங்க. இல்லையே எனக்கு வீட்டுல ஒரு அம்மா தான் இருக்காங்க, இல்ல, நம்ம எல்லாருக்கும் 7 அம்மா. ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு, தாத்ரி, பிருத்திவி, பிராமணி. நம்ம ஈன்ற அம்மா, நம்ம பெற்றெடுத்த அம்மா ஆதோ மாதா ஒரு அம்மா. குரு பத்னி, குருவுடைய மனைவி இனி ஒரு அம்மா. ராஜபத்னி, ராணியார், ராஜாவுடைய மனைவி ஒரு அம்மா. தேனு பசு, தாத்ரி நர்ஸ், பிருத்திவி மகரியார், ராஜபத்னி பிராமணி, பிராமணனுடைய மனைவி. இதுல ஒரு சிலதெல்லாம் கலியுகத்துல போயிடுத்து. ராஜாவுடைய மனைவி கலியுகத்துல கிடையாது. இப்ப ராஜாவுடைய ஆட்சி இல்லை, இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. ஆனா என்ன செய்யறது, பிளேச்சா ராஜன் ரூபினா, சூத்திரர்கள், தகுதியற்றவங்க எல்லாம் இன்னைக்கு தலைவர்கள் ஆயிட்டாங்க. அதனால நமக்கு தகுதி வாய்ந்த ராணியார் இல்லை இப்போ. சரி, ஒரு ராணி போயிடுதா. அப்புறம் குரு பத்னி, குருவுடைய மனைவி. இன்னைக்கு குருகுல பாடம் போயிடுது, குருகுலம் கிடையாது, அப்ப குருவுடைய மனைவியும் இல்லை. சில இடங்கள்ல நம்ம தீட்சை பெற்றுக் கொள்ளும் போது கிரகஸ்த ஆச்சாரியர், கிரகஸ்த குருமார் இருப்பாரு, அவங்க மனைவி குரு பத்னி. சத் சங்கத்துல அல்லது சம்பிரதாயத்துல தீட்சை கொடுக்கக்கூடிய குருமார்கள் 2 பேர், சன்னியாச குருமாரும் உண்டு, கிரகஸ்த குருமாரும் உண்டு. இந்த கிரகஸ்த குருவுடைய மனைவியும் நமக்கு ஒரு அம்மா, குரு பத்னி, ராஜபத்னி. தாத்ரி நர்ஸ், எந்த ஒரு ரத்த சம்பந்தம் இல்லாம, எந்த ஒரு உறவு முறையும் இல்லாம நம்ம நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது முகம் சலிச்சிக்காம சேவை பண்ணக்கூடிய தாத்ரி, சுயநலம் இல்லாத செவிலித்தாய். ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு, தேனு பசு. பசு நமக்கு பால் கொடுக்குது, வாழ்நாள் முழுவதும் பால் கொடுத்துட்டே இருக்கு. அம்மா கிட்ட கொஞ்ச நாள் தான் பால் குடிச்சோம், பசுவோடைய பாலை குடிச்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால பெற்ற அன்னையை விட ஒரு படி மேலதான் பசு. பசு தேனு, தேனு பசு நமக்கு வாழ்நாள் முழுவதும் பால் கொடுத்துட்டே இருக்கு. அதனால கோமாதா, பசுவை நம்ம அம்மாவை ஆராதிக்கணும். ஆனா துரதிருஷ்டவசமா கலியுகத்துல எந்த பூமியில பசு ஆராதிக்கப்பட வேண்டுமோ அந்த பூமியில பசு வதை செய்யப்படுது. எந்த பூமியில பசுவுடைய ரத்தம் சிந்துதோ, பசு அழுகுதோ, எந்த பூமியில கோமாதா பசு அழறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ, ரத்தம், பசுவுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்துச்சுன்னா அந்த பூமி பஞ்சம், வறட்சி, தொற்று வியாதி, உள்நாட்டு பூசல், வெளிநாட்டு பூசல், நிம்மதியின்மை, சண்டை சச்சரவு, இயற்கை பேரிடர், பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகும். இதை கட்டாயம் மக்களும் அரசாங்கம் இதை புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். இதை புரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த கோஹத்யா, பசுவாதையை செய்ய அந்த ராஜ்யம், அந்த பூமி விருட்சமடையவே செய்யாது, அது அழிந்து விடும். அது உணரணும், பொதுமக்களும் உணரணும், அரசாங்கமும் உணரணும். அப்படி உணராம இந்த தவறு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான வினையை அவங்க சந்திச்சுட்டே இருப்பாங்க. அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு அம்மாவுடைய கழுத்தை வெட்டுற கதை. அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு அம்மாவுடைய கழுத்தை வெட்டுறது வேணும். அதனால நம்மளால முடிந்த அளவுக்கு கோமாதாவுக்கு சேவை பண்ணணும். எப்படி நம்ம வீட்டுல அம்மாவுக்கு சேவை பண்ணுவோமோ
அப்பா தாய் தந்தையர் எப்படி நம்ம பராமரிக்கிறோமோ பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி கோரக்ஷா பசுவை பராமரிக்கணும், பாதுகாக்கணும். இல்ல சுவாமி என்னால முடியல, என்னுடைய காலம் எல்லாம் மாறிடுச்சு, இப்போ வந்து நான் கம்ப்யூட்டர் காலத்துல இருக்கேன், நான் ஐடில ஒர்க் பண்றேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன், நான் அந்த வேலை பண்றேன் இந்த வேலை பண்றேன்னா நம்ம வீட்டு பக்கத்துல எங்க கோஷாலை இருக்கு, கோயில் இருக்கிற கோஷாலை, யாராவது கோஷாலை நடத்திட்டு இருக்காங்க, பசுவை பாதுகாக்கிறாங்க, பராமரிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும். கொஞ்சம் தானியங்கள் வாங்கி கொடுக்கலாம், கொஞ்சம் சேவை பண்ணலாம், உடலால சேவை பண்ணலாம், பொருளால சேவை பண்ணலாம். பசு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. பக்தர்கள் வைஷ்ணவர்கள் வழிபடப்பட வேண்டியவங்க, பசுவும் வழிபடப்பட வேண்டியது. ரெண்டும் செஞ்சா பகவான் நம்ம மேல ரொம்ப திருப்தி அடைவார். எங்க பக்தர்கள் வழிபடப்படுறாங்களோ, எங்க பசு வழிபடப்படுதோ, அந்த பகவான் நம்ம மேல முழு திருப்தி அடைவார், பூர்ணமான திருப்தி அடைவார். சரி, ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு, தாத்ரி, தாத்ரி, பிருத்திவி, பூமி, மதர் எர்த், நம்முடைய அனைத்து குற்றங்களையும் பொறுத்து கொண்டு நம்மை தாங்கி கொண்டிருக்கிற இந்த பூமி வந்து தாய். பொறுமையின் சிகரம். நம்ம என்ன செஞ்சாலும் வீட்டுல பாருங்க, அம்மா வந்து நம்ம என்ன தவறு பண்ணாலும் பொறுத்துக்கிறாங்க, சகிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பூமி தாய் வந்து நம்ம எல்லாரும் பூமியோடைய குழந்தைங்க, பூமாதேவியோடைய குழந்தைங்க. நம்ம என்ன செஞ்சாலும் இந்த பூமியை வந்து நாசம் செஞ்சு ரோடு மேல ரோடு, பாலத்து மேல பாலம், ஏர்போர்ட், அது இது என்ன பண்ணி இந்த பூமி இயற்கை வளங்களை நாசம் செஞ்சு என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பூமி பொறுத்துக்கிட்டே இருக்கு. எவ்வளவு பொறுமை, பொறுமையை நம்ம பூமியிட்ட இருந்து கத்துக்கணும். பூமி வந்து நமக்கு ஒரு குரு மாதிரி. அவந்தி பிராமணருடைய அந்த 22 குருமார்கள் பூமி மதர் எர்த் ரொம்ப சிறந்த பொறுமை. பூமியிட்ட இருந்து நம்ம பொறுமையை கத்துக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமான, பொறுமையா இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. அதை பூமியிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். பூமி தாய், தேனு, தாத்ரி, பிருத்திவி, பூமி, பிராமணி, ஒரு பிராமணனுடைய மனைவி. பிராமணர் சாஸ்திரம் படிக்கிறார், அதன்படி நடக்கிறார், மனைவி அவருக்கு உதவி செய்யறார். சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்கள் சாஸ்திரங்கள். நம்ம அப்போ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிற பக்தர்கள் இந்த அடிப்படை விஷயங்களை நாம் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க தயாராக இருக்க வேண்டும். வைணவர்களை வழிபட வேண்டும், பசுக்களை வழிபட வேண்டும், அவர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும், பூமியை மதிக்க வேண்டும், பூமியை வந்து துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். எந்த பக்தி குற்றம் காணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. சத்சங்கத்துல வந்து ஆன்மீக முன்னேற்றத்தை ஆண்டாள் நாச்சியார் எல்லா பக்தர்களையும் கூப்பிடுறாங்க, எல்லா தோழிகளையும் கூப்பிடுறாங்க, வாங்க நம்ம போலாம். அப்ப சத்சங்கத்துல வந்து குற்றம் காணக்கூடாது, குறை கண்டுபிடிக்க கூடாது. அப்புறம் இந்த பகவான் நாம உச்சரிக்கிறதே அது பெரிய வரப்பிரசாதம். அது நமக்கு பகவான் நாமம் கிடைத்தது ஒரு பெரும் வரப்பிரசாதம். அதனால அந்த 8வது குற்றம் என்னது? பகவானின் புனித நாமத்தை வந்து எதோடு ஒப்பிடக்கூடாது. வேதத்தில் கர்மகாண்ட பகுதி, வேதத்தில் கர்மகாண்ட பகுதியில் செயல்களை பலன்களை கொடுக்கும் சடங்குகளுக்கு ஈடாக, வேதத்தில் கர்மகாண்ட பகுதியில் செயல்களில் பலன்களை கொடுக்கும் சடங்குகளுக்கு ஈடாக பகவானின் திவ்ய நாமத்தின் மகிமைகளை கருதுவது குற்றம். வேதங்கள்ல, வேதம் என்பது ஒரு பெரிய சமுத்திரம், வேதம்ங்கிறது ஒரு பெரிய கடல். அந்த கடல்ல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. வேதத்தை ஒரு கடலோடு ஒப்பிடலாம். கடல் கரைக்கு நம்ம அடிக்கடி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நிறைய சத்சங்கத்துல. கடல் கரையில கடலுக்கு நிறைய பேர் போவாங்க. சிலர் வந்து கடல் கரையில காத்து வாங்க போவாங்க. சிலர் கடல் கரையில உட்காந்து கடல் அலையே பார்த்துக்கிட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க. சிலர் கடல் கரையில அந்த தண்ணி அலை வரும்போது அந்த காலில் நினைச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. சிலர் கடற்கரையை வேடிக்கை பார்க்க போறாங்க. சிலர் கடற்கரையில அலையை பார்த்துக்கிட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க. சிலர் கடற்கரையில கால் நினைச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. சிலர் கடல்ல மீன் பிடிக்கவும் போறாங்க. சிலர் வந்து கடல்ல போய் ஆழ் கடல்ல போய் முத்து எடுக்கவும் போறாங்க. ஆழ் கடல்ல போய் முத்து எடுக்கிறதுக்காக போறாங்க. இதுல எது ரொம்ப சிறந்தது? கடற்கரையில போய் காத்து வாங்குவதா, இல்ல கடற்கரையில உட்காந்து அலையை பார்த்து நம்ம கவலையை போக்கிக் கொள்வதா, இல்ல கடற்கரையில உட்காந்து அலையை எண்ணிக்கிட்டே சுண்டல் வாங்கி சாப்பிடுறதா, இல்ல கடல்ல வந்து அந்த கடல் நீரில் கால் நினைத்து விளையாடுவதா, அல்லது மீன் பிடித்துட்டு வருவதா, அல்லது கடலின் ஆழத்துக்கு சென்று முத்தை எடுப்பதா? இது எது விலை மதிக்க முடியாது, எது உயர்ந்தது? கடலின் ஆழம் சென்று முத்தெடுப்பதுதான் உயர்ந்தது. மற்றது எல்லாமே வந்து தாழ்ந்த விஷயங்கள். அது அவ்வளவு முக்கியமானதல்ல, அது வாழ்க்கைக்கு பயனுள்ளதும் அல்ல.
கடலிருந்து கிடைக்கக்கூடிய விலை மற்ற ஒரு அழகான ஒரு ஆபரண முத்து. அதே போலதான் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிறதுனால நம்ம பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை செய்யணும்? எனக்கு இதை நடத்தி கொடுத்துருங்க, அதை நடத்தி கொடுத்துருங்க. என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, ஓ பகவானே உன் நாமத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி கொடுத்துரு. என் பையனுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, உன் நாம சொல்லிட்டு இருக்கேன், என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்துரு. எனக்கு இதை வாங்கி கொடு, எனக்கு அதை வாங்கி கொடுங்கிறது வியாபாரம் செய்யும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சாரணம் செய்து வியாபார நோக்கத்துக்காக அல்ல. அப்ப இந்த நாமத்துடைய முக்கியத்துவம் என்னது? பகவானின் புனித நாமம் பகவான் மேல பிரேமம் தரக்கூடியது. தூய்மையான களங்கமில்லாத அன்பு, களங்கமில்லாத அன்பு. சோ பகவானுடைய புனித நாமம் நமக்கு தூய்மையான களங்கமில்லாத அன்பு தரும்னா நம்ம அதைத்தான் கேட்கும். அதுதான் ஒப்பற்றது, விலை மதிக்க முடியாத முத்துவை போன்றது. பகவானுடைய புனித நாமம் நமக்கு தூய பக்தியை தரக்கூடியது, பியோர் டிவோஷன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. ஓ ஹரிநாம் பிரபு, ஓ ஹரிநாம் பிரபு, ஓ நாம பிரபு. எனக்கு ராதா கிருஷ்ணனுடைய சேவையில நீ எப்போ ஈடுபடுத்துங்க. ஓ ராதாராணி, ஓ கிருஷ்ணா, நான் எப்போ உங்க சேவையில இருக்கணும், உங்க சேவை தான் எனக்கு வேணும். அந்த சேவை எனக்கு கொடுங்க, அந்த பக்தி சேவை எனக்கு கொடுங்க, அந்த பக்தி மனப்பான்மை எனக்கு கொடுங்க, எனக்கு களங்கமில்லாத பக்தியை கொடுங்க, எனக்கு தூய பக்தியை கொடுங்க. நான் எப்பவுமே இந்த நாமத்தை விட்டுடக்கூடாது, எனக்கு நாமத்துல ருச்சி வரணும். நான் எப்பவுமே இந்த நாமத்தை உச்சாரணம் செய்து பகவான் கிருஷ்ணர் மேலேயும் ராதாராணி மேலேயும் களங்கமில்லாத ஒரு அன்பை பெறணும். அதுதான் சிறந்த பிரார்த்தனை, அதுதான் உயர்ந்த நோக்கம், அதுதான் முத்தை எடுப்பது போல. ஆனா இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கர்ம காண்டான்னா ஃப்ரூட்டிவ் மென்டாலிட்டி, பலநோக்கு கர்மங்கள், ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி. நான் இந்த யாகம் பண்ணா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த பூஜை பண்ணா இந்த பலன் கிடைக்கும், இந்த தேவதை வழிபட்டா இந்த பலன் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு யாருக்காவது ஒரு அழகான பொண்ணு மனைவியா வரணும்னா அவங்க பார்வதியை வழிபடணும்னு சொல்லியிருக்கு வேதத்துல. யாருக்காவது ஒரு அழகான ஆண்மகன் கணவரா வரணும்னா அவங்க சிவபெருமானை வழிபடணும்னு சாஸ்திரத்தில் இருக்கு. தேஜஸ், அதுக்கு சூரியனை வழிபடணும். இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்கு வேதத்துல. கர்ம காண்டம், இந்த யாகம் செஞ்சா இந்த பலன், இந்த யாகம் செஞ்சா இந்த பலன், இந்த பூஜை செய்தா இந்த பலன். இப்படி வேதத்தின் கர்ம காண்ட பகுதிகளில் நிறைய விஷயங்கள் இருக்கு. வேதத்தின் கர்ம காண்ட பகுதிகள், எனக்கு இந்த செயல் பண்ணா என்ன பிரயோஜனம், என்ன ரிசல்ட் கிடைக்கும், ரிசல்ட் எதிர்பார்க்கிறது. இது பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், அது பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், பௌதிக நோக்கத்துக்காக, பௌதிக முன்னேற்றத்துக்காக. அப்ப வேதங்கள்ல சில விஷயங்களை பயிற்சி பண்றதுனா எனக்கு இந்த பௌதிகமா என்ன கிடைக்கும், பௌதிகமா என்ன கிடைக்கும்னு பாக்குறேன். பௌதிகமா எனக்கு என்ன கிடைக்கும்? வேதத்தின் கர்மகாண்ட பகுதியில் வேதத்தில் கர்மகாண்ட பகுதியில் செயல்களின் பலன்களை கொடுக்கும் சடங்குகள், பல்வேறு சடங்கு முறைகள் வேதத்தில் இருக்கு. அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய செயலின் பலன்களை கொடுக்கும் சடங்காக கிடையாது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நமக்கு கிருஷ்ணருடைய நித்தியமான சேவையை தரக்கூடியது. இது பகவானுடைய ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கு. இது ஏதோ வேதத்துல கர்மகாண்ட பகுதியில சொல்ற மாதிரி இந்த மந்திரம் சொன்னா அந்த பலன்க, அந்த மந்திரம் சொல்லுங்க, அந்த தேவதையுடைய மந்திரத்தை சொல்லுங்க, இந்த பலன் கிடைக்கும், இந்த தேவதையுடைய மந்திரத்தை சொன்னா அந்த பலன் கிடைக்கும். அப்படி அல்ல ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். இது மகாமந்திரம். இந்த மகாமந்திரம் ஜட உலகத்தை சார்ந்ததே அல்ல. இந்த மகாமந்திரம் கோலோகேர பிரேமதான ஹரிநாம சங்கீதம், கோலோகம், கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கு. இந்த பகவானுக்கும் இந்த புனித நாமத்துக்கும் எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது, எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதனால உயர்ந்த நோக்கம், நம்முடைய நோக்கம் உயர்ந்த நோக்கமா இருக்கும். உயர்ந்த நோக்கம் என்னது? எனக்கு கிருஷ்ணன் மேல கலங்கம் இல்லாத அன்பு. அதுதான் நம்முடைய மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். மனித வாழ்க்கை லட்சியம் தூய பக்தி தொண்டை அடைவது. பிரகலாதரை போல நிறைய தூய பக்தர்கள் நம்ம உதாரணங்கள் பார்க்கலாம் பாகவதத்துல. அம்பரீஷ் மகாராஜா, பிரகலாதர், யுதிஷ்டிரர், கோபர்கள், விருந்தாவனத்து கோபர்கள், கோபிகள், எண்ணற்ற பக்தர்கள் இருக்கார். அதுதான் நம்ம அந்த டெஸ்டினேஷன், அதுதான் உயர்ந்த இலக்கு, அதுதான் உயர்ந்த லட்சியம். நாம் நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலை அடையணும். சொரூப் சித்தி, ஒரு ஜீவாத்மனுடைய சொரூப் சித்தி பகவானுடைய ஆன்மீக லோகத்துல அவருக்கு நித்தியமா சேவை பண்றது. அதுதான் நம்ம லட்சியம். எங்க போனா திரும்ப வரமாட்டோமோ,
எங்க போனா நித்தியமான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இருக்கோ அந்த இடம் அது பகவானே கோலோக விருந்தாவனம். அந்த இடத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியது பகவானே புனித நாமம். அந்த புனித நாமத்தை நாம் உச்சரிப்பதற்காக ஆச்சாரி நம்மை ஆசீர்வதித்து ஆன்மீக குருவானவர் இந்த மகாமந்திரத்தை நமக்கு தீட்சையாக கொடுக்கிறார். அப்போ ஆன்மீக குருட்டு இந்த மந்திர தீட்சையை பெற்றுக்கொண்டு இந்த மந்திரத்தை நாம் சிரத்தையோடு கவனமா உச்சரிக்கும் போது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் வெகு விரைவாக இருக்கிறத நாம் உணர முடியும். மற்ற விஷயங்கள் எதுவும் நம்ம கவரப்படக்கூடாது. வேற எந்த விஷயத்தினாலும் எப்படி கடல் கரையில போனா முத்துக்காக மட்டுமே நம்ம காத்திருக்கணுமே தவிர அதுவும் அவ்வளவு எளிமையான விஷயம் அல்ல. ஏதோ கரையில் நின்று எடுக்கிறதல்ல முத்து. முத்து வேணும்னா ஆள் கடலுக்கு போகணும். கரையில நின்று முத்து கிடைக்குமா? கிடைக்காது. ஆள் கடல்ல போனதான் முத்து கிடைக்கும். அதே மாதிரி நாம் மேலெழுந்த வாரியா பக்தி செய்வது, மேலோட்டமா பக்தி பண்றது, மேலோட்டமா நாம ஜபிக்க உதட்டளவுல நாம ஜபிக்கிறது, ஏதோ மந்திரத்தை ஒரு மெக்கானிக்கலா சாண்ட் பண்றது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே, அது மெக்கானிக்கல் சாண்டிங் வேண்டாம். ஒரு யந்திரம் போல ஜபிக்க வேண்டாம். நாம் பகவான் நாமத்தை எந்திர மாதிரி ஜபிக்க கூடாது, மேலிருந்த மாதிரி ஜபிக்க கூடாது. ஏதோ சொல்லியிருக்காங்க, ஏதோ வேதத்துல சொல்லியிருக்காங்கிறது அந்த ஒரு நோக்கத்துக்காக சொல்லக்கூடாது. இந்த நாம சொன்னா எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும், ஏன் இந்த நாம சொன்னா முக்தி கூட கிடைக்கும், அந்த முக்தியும் ஒரு பக்தர் எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய லட்சியம் முக்தி அடைவதல்ல. நம் லட்சியம் கிருஷ்ணரை அடைவது. முக்தி அடைவது நம் குறிக்கோள் அல்ல. நம்ம யோகிகளோ ஞானிகளோ அல்ல முக்தி அடைவதற்கோ சித்தி அடைவது. நாம் பக்தர்கள். சோ பக்தர்களுக்கு முக்தி அடைவதற்கோ சித்தி அடைவதற்கோ ஆசை கிடையாது. எந்த ஒரு தூய பக்தரும் நான் முக்தி அடையணும் சித்தி அடையணும்னு விரும்ப மாட்டேன். நீங்க வேணா பாருங்க வைஷ்ணவ ஆச்சாரியர் பாடல்கள்ல சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், நான் தனம் நான் ஜனம் நான் சுந்தரியும் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகைத்து கீத்வயி. கிருஷ்ணா எனக்கு ஜனம் வேண்டாம், எனக்கு தனம் வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம். அப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? எனக்கு பிறவி கூட வேண்டாம் நான் சொல்லல. எனக்கு எவ்வளவு பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு எப்பவும் பக்தி செஞ்சுட்டே இருக்கணும், பக்தி தொண்டு சேவை பண்ணிட்டே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றாரு. அதே மாதிரி தாமோதராஷ்டகம் ஒரு மாதம் தாமோதர ஆரத்தி பாடணும். அதுல ஒரு பாடல்லையும் எனக்கு எந்த வரம் வேண்டாம், எந்த வரம் வாங்கி என்ன பிரயோஜனம், எனக்கு பாலகோபால் ரூபத்தில் எப்போதும் என் மனசில் பயந்துருக்கு, அதை விட எனக்கு வேற எந்த வரம் வேணும்? வேற எந்த வரம் வேண்டாம். எனக்கு தேவலோக பிராப்தியும் வேண்டாம், எனக்கு வைகுண்ட பிராப்தியும் வேண்டாம். என்ன சுவாமி வைகுண்ட பிராப்தியே வேணாங்கிறீங்க? நீங்க பகவானே உலகத்துக்கு போகணும்னு ஆசைப்படலையா? ஒரு ஆரம்ப நிலை பக்தர் ஆசைப்படலாம், நான் கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போயிடணும். ஆனா பக்தியில நம் பக்குவம் ஆக ஆக என்ன ஆகுனா, எனக்கு பகவானே உலகத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தை விட நான் பகவானுக்கு சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டுங்கிற எண்ணம் வந்துடும். அதுதான் தூய பக்தி தோன்றது மகிமை. தூய பக்தி தோன்றது மகிமை என்னன்னா, ஒரு பக்தன் முக்தி அடையணும் கூட ஆசைப்பட மாட்டாரு, ஏன் பகவானே உலகத்துக்கு போகணும் கூட ஆசைப்பட மாட்டாரு. அவர் எப்பவுமே எங்கிருந்தாலும் அவர் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நாராயண பரவ சர்வே நான் குதக்ஷண பிபியதே ஸ்வர்க அபவர்க நரகேஷு அபிதுல்யாத்த தர்ஷன. ஒரு பக்தனை சொர்க்கத்துல போட்டாலும் சரி, நரகத்துல போட்டாலும், 7-14 லோகத்துல எங்க போட்டாலும் சரி, அவர் பகவானுக்கு பக்தி பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா அந்த பக்தி தொண்டு அவ்வளவு இனிமையானது, சுவையானது. பகவானின் புனித நாமம் அவ்வளவு அமிர்தம். அப்ப இதை நாம் பருக வேண்டும், இதை அனுபவிக்க வேண்டும். அப்படின்னா இந்த கலங்கம் எல்லாம் இருக்கக்கூடாது. இதை ஏதோ ஒரு சாதாரண மந்திரமாகவோ அல்ல வேதத்துல கர்ம காண்டத்துல சொல்லக்கூடிய ஒரு சடங்கு முறையாவோ நம்ம நினைக்க கூடாது. இந்த மகா மந்திரம் கிருஷ்ணர் மேல எனக்கு கலங்கமில்லாத தூய அன்பு, பியோர் டிவோஷன், தூய அன்பு பக்தி தொண்டு தரக்கூடியது. இது பகவான் மேல தூய அன்பு. யசோதாமாவுக்கு எப்படி கிருஷ்ணர் மேல அன்பு இருந்ததோ, பிருந்தாவனத்து கோபிகளுக்கு எப்படி கிருஷ்ணர் மேல அன்பு இருந்ததோ, அந்த கலங்கமில்லாத உன்னதமான அன்பை தரக்கூடியது பகவானின் புனித நாமம். அதனால அந்த நாமத்தை நம்ம பக்தர்கள் சங்கத்துல இங்க ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரி பக்தர்கள் சங்கத்துல தூக்கத்தை வென்று உற்சாகமாக ஆர்வமாக ஒருங்கிணைந்து கவனமா உச்சரித்தோம்னா நாம் அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறத as it is உள்ளவாறு அருமையா அழகா தெளிவா உணரலாம். இந்த நாமம் எனக்கு இதுதான் கொடுக்குது. நான் பக்தர் சங்கத்துல நாம ஜபிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த நாமத்தை நான் கவனமா ஒரு வார்த்தையும் நாம் கவனமா உற்சாகமா ஜபிக்கும் போது எனக்கு கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு அதிகரிப்பது நம்மளால உணரும். கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு நம்ம இதயத்துல எல்லாருக்கும் இருக்கு. அன்பு இல்லைன்னா நம்ம சத்சங்கத்துக்கு வருவோமா? பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு எடுத்து 500 பேருக்கு மேல வந்திருக்கோம். கிருஷ்ணர் மேல அன்பு இல்லைன்னா நம்ம பக்தர் சங்கத்துக்கு வருவோமா? சத்சங்கத்துக்கு வரும். நமக்கு அன்பு இருக்கு, ஆனா அந்த அன்பு நாளுக்கு நாள் அதிகரிக்கணும்.
அந்த அன்பு நாளுக்கு நாள் அதிகரித்து அதிகரித்து ஒரு நாள் நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். நான் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டேனே, நான் கிருஷ்ணரை மறந்துட்டேனே, நான் இந்த ஜட உலகத்துல அறியாமையில வாழ்ந்துட்டு இருக்கேனே, நான் இந்த ஜட உலகத்துல பிறந்திருக்கவே கூடாது, நான் இந்த உடல் எடுத்துருக்கவே கூடாது, நான் பகவானுடைய உலகத்தை விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது பிரிவு நமக்கு பெரும் வேதனை கொடுக்கும். இதுதான் பக்தியினுடைய உயர்ந்த நிலை. ஒரு உயர்ந்த பக்தர் எல்லாருமே பாருங்க, இங்க ஆண்டாள் நாச்சியார் என்ன பாடுறாங்க, நம்ம கிருஷ்ணருடைய சேவையில போகணும், தூங்கிட்டு இருக்கமே, நேரத்தை வீணாக்கிறமே, என்ன பண்றீங்க, வாங்க ஏந்திரிங்க, வாங்க போலாம், எல்லாரும் போய் பகவானை தரிசனம் பண்ண வேண்டாமா, பாட வேண்டாமா, அவரை வழிபட வேண்டாமா. எவ்வளவு அழகா ஒரு பாசுரத்திலையும் அந்த பக்தியத்தினுடைய மகிமை, பகவானுடைய நாமத்தோட மகிமை, பக்தர் சங்கத்தோடைய மகிமை எவ்வளவு அழகா பாடிட்டார். இது எல்லாமே நமக்கு உற்சாகம் தரக்கூடியது, ஆர்வம் தரக்கூடியது. நம்ம கிருஷ்ண பக்தியில, கிருஷ்ண உணர்வுல அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போறோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போவோம். ஒரு நல்ல வாய்ப்பு நல்லா பயன்படுத்திட்டு நம்ம எல்லாரும் நல்ல பக்தர்களாகி இந்த பிறவிலே நம்ம பகவானுடைய அவர் மேல ஒரு களங்கம் இல்லாத அன்பு அடையணும். இந்த ஜட உலகத்துல இருந்து மேலும் மேலும் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கோ, மேலும் மேலும் பௌதிக பந்தத்துல மூழ்கி போறதுக்கோ நம்ம மாட்டிக்கூடாது. இந்த ஜட உலகத்துல மேலும் மேலும் பிறப்பி சக்கரத்துல மாட்டிக்கூடாது. அப்படின்னு நீங்க சொல்றதை பார்த்தா முக்தி அடையணும்னு சொல்ற மாதிரி இருக்கே. முக்தியை காட்டிலும் உயர்ந்தது பக்தி. அந்த நாமத்தை ஜபிக்கும் போது இதெல்லாம் தானா நடந்துடும். ஏற்கனவே ஒரு சத்சங்கத்தில் நம்ம பேசணும். ஒரு சத்சங்கத்தில் என்ன பேசணும், பகவானுடைய நாமம் எல்லாமே கொடுக்கும். பகவானுடைய நாமம் ஏன் முக்தி கொடுக்க முடியாது, பகவானுடைய நாமம் ஏன் செல்வத்தை கொடுக்க முடியாது, பகவானுடைய நாமம் எல்லாம் தரும். ஆனா நம்முடைய அல்டிமேட் கோல் என்னது, கிருஷ்ணன் மேல அன்பு, பிரேமம். அந்த பிரேமம் அதை நோக்கி நம்ம நகரும் போது மற்றது எல்லாமே பை ப்ராடக்ட் ஆயிடும். ஒரு பக்தன் முக்திக்காக தனியா முயற்சிக்க வேண்டாம், பாவத்தை போக்க தனியா முயற்சிக்க வேண்டாம், புண்ணியத்தை தனியா சேர்த்துக்க வேண்டாம், எதுவுமே தனியா முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு நாமம், இந்த ஒரு மகாமந்திரம் அனைத்தும் கொடுக்கும். இதெல்லாம் ஒரு பை ப்ராடக்டாக கிடைச்சிரும். பட் அவர் அல்டிமேட் கோல், நம்முடைய இறுதி லட்சியம் கிருஷ்ணன் மேல உள்ள களங்கம் இல்லாத அன்பு, கிருஷ்ண பிரேமம். அதுதான் ஆச்சாரியமார்கள் அனுபவிச்சாங்க. ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அனைவரும் அந்த பிரேமத்தை, அந்த பிரேம பக்தி, அந்த தூய பக்தி தான் அனுபவிச்சிருக்காங்க. அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அடிச்சு விட்டு நாம் பின்பற்றி கொண்டு பகவானுடைய நாமத்தை குற்றமற்று பக்தர் சங்கத்தை கவனமா ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.